குட் மார்னிங். ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணாராம், விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாராம். மலையை பார்த்து நீ பெயர்ந்து நீ தள்ளுண்டு போ அப்படின்னா அந்த மலை விலகி போயிடும். அந்த அளவுக்கு விசுவாசத்தை குறித்து அவர் பைபிள்ல இருந்து அவர் பிரசங்கித்தார். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், சரி வீட்டுக்கு வந்து அவர் நினைச்சாங்களா, பாஸ்டர் தான் சொன்னார்ல, விசுவாசமா எதையாவது சொன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் ஒண்ணு இருந்துதான். இவங்க போகும்போதெல்லாம் அந்த கல் தடுக்குமா, இடிச்சுக்குமா, காலு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சான். அதனால இவங்க என்ன பண்ணாங்களா, அன்னைக்கு நைட்டு எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். காலையில நான் எழுந்து பார்க்கும்போது இந்த கல் இருக்கக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் பிரசங்கியார் சொன்னாரு, மலையை பார்த்து பெயர்ந்து போனாலே பெயர்ந்து போன்னு சொன்னாரு. நானும் அதே விசுவாசத்தோட சொல்றேன், இந்த கல் காலையில நான் எழுந்து பார்க்கிற போது இவ்வளோ பெரிய கல் போயிடணும், விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்லா படுத்துட்டாங்களாம். படுத்துட்டு காலையில எழுந்து வந்து பார்த்தாங்களாம், அந்த கல் அங்கேயே தான் இருந்துச்சான். அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு அப்பவே தெரியும் இப்படியெல்லாம் நடக்காது, இந்த கல் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் கூட இருக்கு. பைபிள்ல 2 குருடர்கள் என்ன பண்ணாங்க, ஏசாமி பின்னாடியே போயிட்டு, ஏசாமி எங்களுக்கு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் பின்னாடியே போனாங்க. இப்போ ஏசாமி அவங்கள பார்த்து கேட்டாரா, எனக்கு இதை செய்ய வல்லமை இருக்கு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு முதலாவது கேட்டாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்களா, ஆமா ஆண்டவரை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவருடைய கண்களை தொட்டுட்டு சொன்னாராம், உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்று சொல்லி. அவங்க எந்த அளவுக்கு விசுவாசித்தாங்களோ அந்த அளவுக்கான ஆசிரியர் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று. இன்னைக்கு நம்ம கூட ஜெபிக்கிறோம், ஆனா இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எங்க ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவிசுவாசமா இருக்கிறதுனாலதான் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்மளும் சொல்லுவோம், என்ன சூழ்நிலைகள் எப்படி மலை போன்றதா இருந்தாலும், எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்வோம், எங்களை ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு, ஆமா நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு ஆகும்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வீங்க அப்படின்னா அந்த குருடர்களை போல கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்காதது, ஆகாதது, முடியாதது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு நடக்கும், அவருக்கு வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிங்க. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரியங்களை கர்த்தர் செய்வார். Have a nice day. Jesus loves you.